ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசா. நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்கள் துலா ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், அதாவது சதய நட்சத்திரத்திற்கு திரிஜென்ம நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும்னா, புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்று அதாவது காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள், ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள், அதாவது சன்னியாசிகள்னா அப்படின்னா அதாவது இறைவன் நிலையிலே இருப்பாங்க, ஆனால் அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு உங்களால் என்ன முடியுதோ அந்த சாப்பாடை வாங்கி கொடுங்க. சாதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கோ அல்லது சன்னியாசிகளுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் சாப்பாடு அன்னதானம்னா பெரிய லெவல்லலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒரே ஒருத்தருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்கி கொடுங்க. அந்த சாப்பாடு வீணாகாமல் பார்த்துக்கணும். அதுதான் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் தேவையில்லாத கண்டங்கள், அலைச்சல்கள், வீண் விரயங்கள்லாம் இருக்காது. இந்த மாதம் நல்ல வருமானம் வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விரயம் இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாமே சுப விரயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 3, 6 கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலிமா, உத்தியோகம் மூலிமா நல்ல வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை நீங்கள் நல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அலட்சியமாக பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தேவையில்லாத விரயத்துக்கும் போகும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அலைச்சல்களை இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த